ஹலோ. உரையாடல்கள் மட்டும்தான் உன்னதத்தை தர முடியும் அப்படின்னு நம்புகிறவங்க தான். உரையாடல்களில் தான் நமக்கு எல்லாமே ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். அப்படியான சூழலில் இன்றைக்கி நான் பேச விருப்பப்படுறது சங்க் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னா என்னென்னு தெரியுமா? அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தில் அதிகப்படியான ஒரு உழைப்பை போட்டனால, அதாவது உங்களுடைய டைமையோ இல்லை உங்களுடைய படத்தையோ போட்டுட்டனால அதை விட்டு விலக முடியாமல் இருக்கிறது. நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் இதை நீங்கள் பார்க்க முடியும். ஒருத்தவங்களை லவ் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஒரு 4 years 5 years ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. தென் தே ஃபவுண்ட் தட் தே ஆர் நாட் த சூட்டபிள் பர்சன் ஃபார் தம். பட் அவங்களால விலக முடியாது. தே மே திங்க் தட் நான் ஒரு 5 வருஷம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேனே, அது எப்படி நான் அவங்கள விலகிறது, இந்த மாதிரி யோசிப்பாங்க. இதே விஷயத்த நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயும் பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படின்னா, நீங்கள் ஒரு ரொம்ப மோசமான ஒரு ஸ்டாக் மேலே இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. அதாவது ஈவன் தோ யூ நோ தட் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச அந்த ஸ்டாக்லேருந்து அதை விற்றுட்டு வெளியே போயிட்டு வேறு ஸ்டாக் வாங்குறது தான் கரெக்டான ஒரு முடிவுன்றது உங்களால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் வி டிடன்ட் டூ தட். ஏன்னா அந்த விற்கிறப்போ வரக்கூடிய பெயின் இட்ஸ் மச் 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 கிரேட்டர் தென் ஒரு கெயினால் வரக்கூடிய சந்தோஷத்தை விட அது ரொம்ப பெயின் தரக்கூடியது. ஸோ வி டோன்ட் டூ தட். எஸ்பெஷலி இன் ரிலேஷன்ஷிப். நம்ம ஒருத்தங்களை விட்டு இட் ஹேப்பன்ஸ் இன் லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன் ஃபேமிலிஸ் ஆல்சோ. ஒருத்தவங்கள என்ன சொல்கிறதுக்கு, நான் கல்யாணம் பண்ணிட்டேனே, ஏன்னா இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் டிவோர்ஸ் ரேட்ஸ் ஆர் மச் 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 லோவர். கம்பேரிட்டிவ்லி டொமஸ்டிக் வயலன்ஸ் இஸ் மச் 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 ஹையர். தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். பட் ரியாலிட்டி அப்படி இல்லை. நிறைய பேர் சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஈவன் இஃப் தே மூவ் ஆன், தே கெட் அ வெரி குட் லைஃப். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இட் இஸ் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் சங்க் காஸ்ட் ஃபேலசி. தே திங்க் லைக், 5 வருஷம் நான் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், 10 வருஷம் நான் அவர் கூட இருந்துட்டேன், எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிவிட்டு அவங்க கூடயே ஈவன் தோ த பர்சன் இஸ் டாக்ஸிக் அவங்க கூட இது பண்ணுறதை பற்றி யோசிப்போம். ஏன்னா வி வேல்யூ மோர் அபவுட் த டைம் விச் வி ஹவ் ஸ்பெண்ட் ஆர் மனி விச் வி ஹவ் ஸ்பெண்ட். அது பண்ணதுனால நம்ம அதை அப்படி வேல்யூ பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ தேர் இஸ் சம்திங் கால்ட் ஃபோமோ. ஃபோமோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், துரத்தி பிடிக்கிறது. இட் இஸ் ஆல்சோ ஏ சைக்காலஜிக்கல் கான்செப்ட். அதாவது என்னென்னா, இப்போ எல்லோரும் ஒன்று பண்ணுறாங்கன்னா அந்த பியர் ப்ரெஷர்லேயே போய்ட்டு நானும் அதை பண்ணுறது. இப்போ எல்லோரும் ஒரு ஸ்னீக்கர்ஸ் டைப் போடுறாங்கன்னா அதை நானும் போய் வாங்கி போடணும் அப்படின்ற அந்த உந்துதலில் பண்ணுறது. ஈவன் தோ விச் இஸ் நீடட் ஆர் நாட், அதை பற்றி யோசிக்காமல் அதை போய் பண்ணுறது. லைக் இந்த ஃபோமோவை உங்களால் அவ்வளோ எளிதாக நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயத்த நம்மளும் பண்ணணுமே அப்படின்ற ஒரு உந்துதல் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் ஹூமெவர் கேப்பபிள் டு வின் திஸ் திங், அதாவது இந்த ஃபோமோவை தாண்டி வர்றவங்க மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறது, எல்லாருமே இன்ஜினியரிங் போகிறாங்க, நானும் இன்ஜினியரிங் போவேன் அப்படின்னு போனவங்களில் கூட்டமாக தமிழ்நாடு முழுக்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஐ டோன்ட் பிளேம் தட் engineering is a very bad degree, but many of the people who may lost their purpose. இந்த sunk cost fallacy-ல இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, with the same education, even though people ஒரு டிகிரி படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, even though if a person is like somewhat much more interested in some human science degree or biology oriented degree, அந்த பையனை கொண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்த்துட்டாங்கன்னே வைங்களேன். அவன் 2 வருஷம் படிக்கிறான். 2 வருஷம் படிச்சுக்கிட்டு அவனுக்கு அந்த கோர்ஸ் சுத்தமாக பிடிக்கல, அவனுக்கு சுத்தமாக வரலன்றப்போ பெரும்பாலான பேர் என்ன சொல்லுவோம், அந்த டிகிரியை படித்து முடிச்சுட்டு உனக்கு இது பண்ணிடுறேன். பட் வாட் ஹேப்பன்ட் இஸ் தட், அது 2 வருஷன்றதை அவன் ஸ்பெண்ட் பண்ணது இட் இஸ் அ சங்க் காஸ்ட். ஏன்னா அவனோட டைம் போச்சுது. அவன் அந்த 2 வருஷத்தில் எதுவுமே கற்றுக்கல. பேலன்ஸ் ஒரு 2 வருஷத்தை அதிலிருந்து அவன் படிக்கிறனாலையும் பெருசாக கற்றுப்பானான்னு கேட்டால் தெரியல. ஸோ இஃப் ஹீ கேன் இன்வெஸ்ட் த சேம் டைம் இன் சம்வேர் எல்ஸ், ஹீ மே பி கேப்பபிள் டு டூ த மச் பெட்டர் திங். ஏன்னா என் கூட படித்த ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவனோட பேர் ஹரிஹரன். he started enrolled in my course. Then he feel like he don't feel the same vibe with that course. தமிழ் அப்படின்றது அவனால் அவ்வளோ தூரத்துக்கு தமிழ் லிட்ரேச்சர்ஸை கேப்பபிள் பண்ணி ரன் பண்ண முடியல. Then he moved after 1 year, he moved into veterinary. Then now he is working as a veterinary doctor and in a government facility. So he moved on. That decision is somewhat a very good decision. So these two concepts are much important, like fear of missing out and sunk cost fallacy. The fear of missing outல நிறைய பேர் கூட்டமாக எல்லாரும் லவ் பண்ணுறாங்க, எனக்கு யாராவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறதையும் நம்ம பார்க்கலாம். That is also effect due to FOMO. So be aware of the FOMO and sunk cost fallacy. If you are aware, it can help you to grow more happy.